ஒரு பிள்ளை கொடுத்த சாபம், அந்த சாபத்திலேருந்து உன்னுடைய இன்னொரு பிள்ளை தான் உன்னை விடுதலை செய்வான் அப்படின்னு சொல்ல, அந்த பிள்ளை இவன்தான் தெரிஞ்சுடுத்து. இவன்தான் இந்திரனை விட பலசாலின்னு பாலக்கியர்கள்லாம் வரம் வேற கொடுத்துருக்கா இல்லையா. அழகா கஷ்யபர் சொன்னார், ஜோரா போ, அங்கே ஒரு தீவு இருக்குது, அங்கே நிறைய அக்கிரமம் பண்ணுறவா இருக்கு, அவளெல்லாம் பக்ஷணமாக சாப்பிடு, ஆனால் அங்கே பிராமணாலாம் இருப்பா, அவளெல்லாம் விட்டுடு அப்படின்றார். எல்லாரும் சாப்பிட்றார். ஆனால் அந்த ஒரு பிராமணன் மட்டும் போய் தொண்டையில் மாட்டின்ட்டார். பிராமணன் சாப்பிடப்படாதுன்னு சொல்லியிருக்கார். தொண்டையில் மாட்டின்ட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ அப்பா சொல்ல, எல்லாரையும் கக்கிடுறா அப்படின்னார். எல்லாத்தையும் திரும்ப கக்குறான் இந்த கருடன். ரொம்ப பசிக்கிறதுப்பா, கவலைப்படாதே, அழகாக ஒரு பெரிய ஏரி இருக்குது, அந்த ஏரி கரையில் ஒரு யானையும் ஒரு ஆமையும் சண்டை போட்டுருக்கு. இந்த யானையும் ஆமையும் சகோதரராக இருந்தா, பூர்வ ஜென்மத்தில் ரிஷிகளாக இருந்தா. சொத்து தகராறு ரெண்டு பேருக்கும், யார் பெரியவன்னு சொத்து தகராறு. ஒருத்தர் பிரதிசாபம் கொடுத்துட்டா, நீ யானையா போ, நீ ஆமையா போ. யானை ஆயாச்சு, ஆமை ஆயாச்சு. ஆனாலும் அந்த தடாகத்தில் தண்ணி குடிக்க யானை வரும்பொழுதெல்லாம் ஆமை போய் அதை துதிக்க கடிக்கும், இது போய் ஆமையை மிதிக்க ட்ரை பண்ணும். இப்படியே சண்டை. இவா ரெண்டு பேருக்கும் சாப விமோச்சனம். இந்த கருடன் அவர்களை சாப்பிட்டான்னு சொன்னால் சாப விமோச்சனம்னு கிடைக்கிறது. அதனால் அங்கேருந்து கருடன் வந்தாச்சு. வந்து ஒரு காலால் அப்படி ஜம்முன்னு ஆமையை பிடிச்சாச்சு, ஒன்றுத்தினால யானையை பிடிச்சாச்சு. ரெண்டத்தையும் தூக்கிட்டு போகிறார். அப்போ தான் கல்பக விருட்சம், பெரிய மரம், சில இடங்கள் ஆலமரம்ன்ற மாதிரியும் காண கிடைக்கிறது. 100 யோஜனை நீளம் இருக்கக்கூடிய ஆலமரம் அந்த கிளை. அப்போ அந்த மரம் சொல்லுது, என் மேலே உட்காந்துக்கோப்பா, தூக்கிண்டே போயின்னு இருக்கியே, எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போவாய், என் கலையில் உட்காந்து அழகாக அதை ரெண்டுத்தையும் சாப்பிடு, உனக்கு வேறு பசி ஜாஸ்தியாக போயிடுத்து, முதல்ல சாப்பிடுனோடனே சரின்னு போய் அந்த கலையில் இந்த கருட பட்சி உட்கார்றது. உட்கார்ந்த உடனே களை முறிஞ்சு விடுறது, அவ்வளவு ஹெவி வெயிட்டாக இருக்கார். அந்த கருட பட்சி உட்கார்ந்தோடனே தாங்க முடியல, பாரம் முடியறது. அது முறியும் பொழுது தான் பார்க்குறார், அந்த கலையில் இந்த கட்டவரல் அளவுள்ள ரிஷிகள்லாம் தலைகீழ தொங்கிட்டு தபஸ் பண்ணியிருக்கா. அந்த வாழக்கியர்கள்லாம் இப்படி தபஸ் பண்ணிட்டுருக்கா. இப்போ ஏதான ஒரு களை இல்லாட்டி இலையில புழுவெல்லாம் அப்படி தொங்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். அவெல்லாம் கட்டவரல் சைஸ் தானே, அந்த கலையில் இப்படி தொங்கி தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். அப்போ இந்த கருடன் இப்படி பார்க்கணும், அடடா இந்த களை கீழே விழுந்தா இவர்களுக்கெல்லாம் மரணம் வந்துருமே, கஷ்டமாயிடுமேன்னு சொல்லி அந்த கலையையும் தூக்கிண்டு, அந்த கலையை தூக்கி அழகில் அப்படி பிடிச்சுண்டு அது கீழே ரிஷிகள் தொங்கின்னு இருக்கா. ஒரு கையில் யானை, ஒரு கையில் ஆமை, அழகில் இவ்வளோ பெரிய களை, அதில் ரிஷிகள் தபஸ் பண்ணிருக்கா. இந்த மாதிரி ஃபோட்டோ எங்கே பார்த்துருக்கீங்களா? திருக்குறுங்குடியில் இந்த சிற்பம் இருக்கு. திருக்குறுங்குடி கோவிலில் பார்த்தோம்னா, மொபைலில் இருக்கான்னு தெரியல, இப்போ அவ்வளவு அழகான ஒரு சிற்பமே பண்ணி வச்சிருக்கா. ஜம்முன்னு அழகு, அதில் அப்படியே ஒரு பெரிய களை, அப்புறமா யானை, ஆமை இத்தனையும் தூங்கிட்டு கருடன் பறக்கிறாராம். இவாளோ தியானத்தில் மக்னமாய் கிடக்கிறா. இவர் வாயை திறந்து சொல்லவும் முடியாது, ஏன்னா வாயை திறந்து அழகு இந்த கீழே விழுந்துடும் மரக்களை. தூக்கிண்டே அலைகிறாராம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யானை, ஆமை, வாயில களை, கலையில் ரிஷிகள், இதெல்லாம் தூக்கிட்டு அலைகிறாராம். குரும் பாரம் சமாசாத்யோடீன ஏஷ விஹங்கமஹ கருடஸ்து கஹஸ்ரேஷ்டஹ தஸ்மாத் பன்னக போஜனஹ. கருடன்ற பேருக்கு அர்த்தம் இதான். குரும் பாரம், பெரிய பாரத்தை தூக்கிண்டு அலையறாராம். இந்த பாம்புகள் எல்லாம் பன்னக போஜனக, பன்னகனா பாம்பு, பன்னக சயனன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பன்னக பாம்புகள் எல்லாம் சாப்பிடக்கூடிய இந்த கருடன் ககஸ்ரேஷ்டக, பட்சிகளுடைய பெரியவன், ரொம்ப விசேஷமானவர். குரும் பாரம் சமாசாத்யோடீன
ஏவ விஹங்கமக, இது எல்லாத்தையும் தூக்கிண்டு ஜம்முன்னு பறந்துட்டே இருக்காராம். ரொம்ப நேரமா ரொம்ப தூரம் கலப்பில்லாம பறந்துட்டு இருக்காராம் ஜாகிரதையா. ரொம்ப ரெக்கை அடிச்சாலும் அந்த காத்துல இந்த ரிஷிகள் விழுந்துருவாளான்னு சொல்லி இப்படியே கருடன் ரொம்ப ரெக்கை அடிக்காது, பார்த்தோன்னா தெரியும். கருடன் கழுகு இதெல்லாம் பார்த்தோன்னா அப்பப்போ லேசாக ஃப்ளிப் பண்ணுமே ஒழிய இப்போ புறா மாதிரி காகம் மாதிரி இப்படியே போயிட்டு இருக்காது. எதுக்குடானா இவாளை தூக்கிண்டு போகும்பொழுது அவளுக்கு இந்த அடிக்கிற வேகத்தில் காற்றுல தான் ஆயிடுவான். இதை வச்சுன்னு இப்படியே ஃப்ளிப் பண்ணி போயிட்டு இருக்காரான் லேசா. அப்படி ஒரு பாரத்தை சுமக்கக்கூடியவன், அதனாலே கருடன்னு திருநாமம். ஜெய் போலோ கருட பகவானுக்கு. கூகுள் அப்புறம் போட்டு பாருங்க, கருடா வித் டாட்டாய்ஸ் அண்ட் எலிஃபண்ட் அப்படின்னு போட அது ஃபோட்டோலாம் காமிக்கும். அந்த சிற்பமே காமிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த திருக்குறள் நான் பார்க்குற முடிஞ்சா எடுத்துறேன். இப்போ அந்த கருடன் அவ்வளவு அழகாக இப்படி தூக்கின்னு போகிற கடைசியில் கஷ்யபர் பார்க்குறார். அவர் பிரார்த்திக்கிறார், இந்த வாழைக்கீரிட என் குழந்தை ரொம்ப நேரமாக அந்த கலையை தூக்கிட்டு அலையிறான், நீங்கள் கொஞ்சம் எங்கேயாவது இப்படி பார்த்து இறங்கியாச்சுன்னா அந்த பைய கொண்டு எங்கேயா கிளையை போட்டு அவன் உட்காந்து சாப்பிடுவான். பசியோடு அலையிறது குழந்தை. இந்த கை கட்டினது வாய் கட்டாது. இதுதான் கையில் இருக்கு, ஆனால் வாய் கட்டல. சாப்பிட்றதுக்குன்னே அது 3 யோஜனை தூரம் ஆமையாது, 5 யோஜனை தூரம் ஒசரமாக இருக்க யானையாது. அவ்வளோ பெரிய யானை, அவ்வளோ பெரிய ஆமை. இத்தையும் தூக்கிண்டு களையும் தூக்கிண்டு அதை ரிஷிகளையும் தூக்கிண்டு அலைஞ்சாருன்னா அப்போ பெரியவாவுடைய அனுபவம் என்னன்னா, இவ்வளவு சுமக்கிறவர் நம்ம துன்பத்தையும் கஷ்டங்களையும் சுமந்து நம்மையும் தூக்கி கொண்டு போய் பகவானத்தில் விட்டுடுவார் அப்படின்வா. இந்த பேஸ் பண்ணால்தான் கருடன் 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 கருட உபாசனை எல்லாம் சொல்கிறோம்னா அத்தனை சிரேஷ்டமாக. அதன் பிறகு இந்த வாழக்கியர்கள் பார்த்தாலாம் அழகாக அவளுக்கு புரிஞ்சு கொடுத்து. ஏன்னா கஷ்யபர் அப்படி பிரார்த்தனை பண்ண இந்த வாழக்கியர்கள்லாம் அழகாக தங்கள் தப்போபலத்தினால அந்த கலையை விட்டு கீழே விழாமல் இறங்கினாலாம். கந்தமாதன பர்வதம்னு காண கிடையாது, பத்ரிகாசிரமம் அந்த ஏரியா தான் கந்தமாதன பர்வதம். அழகாக அங்கே இறங்கின பிறகு கஷ்யபர் சொல்கிறார், குழந்தை அந்த ரிஷிகள்லாம் இறங்கியாச்சுரா, இந்த கலையை கொண்டு எங்கேயாவது போட்டுட்டு உக்காந்து சாப்பிட்ற வழியை பார் அப்படின்னு. அதன் பிறகு அந்த கலையை கொண்டு அவர் அப்படி போட்டுவிட்டு அதன் பிறகு அழகாக இந்த யானையையும் இந்த ஆமையையும் பக்ஷணமாக சாப்பிட்டார். மார்னிங் டிஃபனுக்கு இவ்வளோ பாடு இருக்கு. ஒரு வேளை சாப்பாடு இத்தனை பாடுபட்டு அவ்வளவு அழகா இந்த கருடன் இப்படி பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம் கஷ்யபர் வாழக்கியர்கள் எல்லாருக்கும். அதுக்கப்புறமா எப்போ பார்த்தாலும் இந்த நாகங்கள்லாம் கருடனை வேற வம்பு பண்ணுறதான். ஏய் வாடா, அதை எடுத்துன்னு வா, டேய் இதை எடுத்துன்னு வா. எல்லாம் பெரியவங்க தான், அண்ணா தான், எல்லா கசின் பிரதர்ஸ் தானே. ஆனால் ரொம்ப தான் அநியாயத்துக்கு நம்மளை போட்டு ரொம்ப ஓட்டுறா, ரொம்ப வேலை வாங்குறா அப்படின்னு ஒரு கவலை வந்துடுத்தா. அப்போ அம்மா கிட்ட சண்டைக்கு போனால், அம்மா சண்டைக்கெல்லாம் போகாதரா குழந்தைகள்லாம் என்னம்மா, இல்லைடா அவர்களுக்கு நான் அடிமையாக இருக்கேன்னுட்டாள் வினதா. எதனால் அடிமையாச்சு, அது இந்த மாதிரி ஆயிடுத்துடா, அதனால் அடிமையாயிட்டேன். உச்சை ஸ்ரவஸ்க்கு கருப்பு வால். கருப்பு வால் எங்கம்மா உண்டு, கிடையவே கிடையாதும்மா. ஆனால் அன்றைக்கி நான் கருப்பு வால் பார்த்தேன்டா, ஒத்துன்ட்டேன்டா. அவள் ஏமாத்தினாலும் இதுதான் உண்மை. சரி உன்னை நான் விடுவிக்கிறேன்னுட்டான். கேட்டோன்னு அம்மா கண்களில் கண்ணீர். என் அடிமை, அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டாமா? வேண்டாம். அது எப்படிடா முடியும்? கேளு, அவகிட்டயே கேளு, என்ன பண்ணலான்னு கேளு. உன்னை அடிமை இல்லதில்லை தான் விடுவிக்கிறதுக்கு என்ன கொடுத்தா உன்னை விடுவிப்பான்னு கேளு. உடனே கத்ரு, நான் பிள்ளைகளை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னாலாம். இந்த பிள்ளைகள்லாம் பார்த்து எல்லோரும் நம்மளை அடின்னு அடிக்கிறா. பாம்பை பார்த்தா எல்லாம் முதல்ல அடிக்க தானே செய்வா. இந்த வம்பே வேண்டாம், நமக்கு சாகா வரம் கிடச்சாச்சுன்னா சுகமாக இருக்கும். அதுக்கு ஒரே வழி அமிர்தம் சாப்பிட்றது. நமக்கு அமிர்தத்தை இந்திரன் கொடுக்க போகிறது கிடையாது. இந்த கருடன் நல்ல மைட்டி கிங்காக இருக்கான், நல்ல பலசாலி. அதனால் இவன் போய் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா அம்மா வினதாவை ரிலீஸ் பண்ணிடலாம். நோ மோர் ஸ்லேவரி அப்படின்னுட்டா. அதுக்கு என்ன கருடன், அமிர்த கலசம் தானே கொண்டு வரேன். இந்திரலோகம் போகணும், அவ்வளவு ஜாக்கிரதையாக வச்சுருக்கான். இந்திரன் சாதாரணமாக யாருக்குமே கொடுக்க மாட்டான், அழகாக வச்சுருக்கான். அப்போ இவர் பாட்டுக்கு ஜம்முன்னு கிளம்பியாச்சு கருடன். அமிர்தத்தை எடுத்துட்டு வரேன் அப்படி. இன்றைக்கும் அமிர்த கலச கருடன்னு ஸ்ரீரங்கத்தில் உண்டு, தனி சன்னதி. நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பெரிய கருடனை மட்டும்தான் பார்த்துருப்பேன்.
அந்த பெரிய கருடனுக்கெல்லாம் முன்னாடியே அழகாக அந்த தாயார் சந்நிதிக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே வந்துடும். சுதர்சன சக்கரத்தாழ்வார் சந்நிதி போவோம். சக்கரத்தாழ்வார் சந்நிதி அந்த அங்கே லெஃப்டில் திரும்பின உடனே சக்கரத்தாழ்வார் போகிற மாதிரி லெஃப்டில் திரும்பின உடனேயே அமிர்த கலச கருடன்னு சொல்லி இன்றைக்கும் சந்நிதி உண்டு. இன்றைக்கும் நிறைய பேர் எதனா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அமிர்த கலச கருடனுக்கு அமிர்த கலசத்தை நிவேதனம் பண்ணுவோம். அமிர்த கலசம்னா தெரியுமா? அமிர்த கலசம்னு ஒன்று உண்டு, அது அங்கே இருக்கு. நம்ம ஊரில் நிவேதனம் உண்டு, என்ன தெரியுமா? கொழுக்கட்டை. அதுக்கு பேர் தான் அமிர்த கலசம். பூரண கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அமிர்த கலசம்னு பெயர். அதை பிரார்த்தனை பண்ணி அது நடந்தாச்சுன்னா அவருக்கு அமிர்த கலசம் நிவேதனம். பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை, கருடனுக்கும் கொழுக்கட்டை உண்டு. அமிர்த கலசம் அது பார்க்குறது கலசம் மாதிரி தானே இருக்கும், இப்படி இந்த ஷேப்பு. அதனால் அமிர்த கலசம்னு பெயர். அது உள்ள மறைஞ்சிருக்கு, வெளில தெரியறது இல்லை இல்லையா, பூரணம். அதனால் அமிர்த கலம், பூரணம் தானே அமிர்தம். எல்லா அமிர்தம் பூரணம். சாதாரணமாக கொழுக்கட்டையை சொல்லும் பொழுதே அது பூரணம் அப்படின்னு தானே வர்ணிக்கிறது உண்டு. அதே மாதிரி அமிர்த கலசம்னு, அமிர்த கலசங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீரங்கத்தில். வெளியூர்காரா மட்டும்தான் பெரிய கருடனை பார்த்து கை கூப்பிட்டு போயிட்டு இருப்போம். உள்ளூர்காரா எல்லாம் எதுவாக இருந்தாலும் அமிர்த கலச கருடன் கிட்ட மட்டும்தான் பிரார்த்திப்பா. இந்த பெரிய கருடனை பார்த்து அப்படி ஹாய் சொல்லிட்டு போயிடுவா. வெளியூர்கார மட்டும் தான் ஹான்னு பார்த்துட்டு இருப்போம். உள்ளூர்காரா எல்லாருக்கும் அமிர்த கலச கருடன் தான் விசேஷம். இவர் அழகா போறார், பெரிய யுத்தம் நடக்கிறது. இவரை தொட விடக்கூட அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக போய் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வரார். இந்திரன் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். இப்போ புரிஞ்சுது, அவனை விட பலசாலி புள்ளேன்னு அவர் கேட்டாரு. அமிர்த கலசத்தை காப்பாற்ற கூட எனக்கு துப்பில்லையே, இப்படி ஏமாந்து போயிட்டேன்னு அப்புறம் தான் புத்தி வர்றது. அதனால தான் இந்திரனை காட்டிலும் பலசாலின்னு இந்த கருடனுக்கு. ஏன்னா அந்த வாழைக்கு இன்னொண்டு கட்டவரல அளவு ரிஷிகள் கொடுத்த பலம் இந்த பிள்ளைக்கு இப்பேற்பட்ட வரம். ஸோ வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் பெருசாக கிடச்சிருக்கோ பெரியவாளுடைய அனுகிரகம், மூதாதருடைய அனுகிரகம், ஆச்சாரியருடைய ஆசீர்வாதம். ஏதோ ஒரு விஷயம் பெரிய லெவலில் இருக்கும், பணத்தினாலேயோ பதவியினாலேயோ போஸ்டிங்கோ இல்லாட்டி நம்ம ஸ்டேட்டஸோ எது வேணா இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும்.